Hello students, this is Iqbal. Example 6.6 பார்க்க போறோம். If theta is a parameter, find the equation of the locus of moving point whose coordinate are இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நிறைய மெத்தட்ல போட முடியும். ஆன்சர் வந்து டிஃப்ரெண்டா வரலாம். பட் புக்ல உள்ள ஆன்சரை நான் கொண்டு வர ட்ரை பண்றேன். சரியா? ஸோ இது வந்து என்னன்னா, இங்க தீட்டா இஸ் ஏ பேராமீட்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பா எலிமினேட் பண்ணணும். அதான் வேலை நம்மளுக்கு. இது எலிமினேட் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம், அவ்வளவுதான். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இதை அப்படியே வச்சுக்கிறேன். இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் ஒய்ன்னு எடுத்துக்க போறேன். ஒய் ஈக்குவல் டு a into 1 minus cos theta. a into 1 minus cos theta. அது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு மெத்தட்ல போடலாம் சொன்னால, இப்போ புக் மெத்தட் வந்து செகண்ட் ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணி நம்ம போட்டலாம். ஈஸியாகவே தான் போட்டிருக்காங்க. நான் அதே ஃபாலோ பண்ண போறேன். சரியா? இந்த ஈக்குவேஷன் 2வை நான் லைட்டாக சேஞ்ச் பண்ண போறேன், மாடிஃபை பண்ண போறேன். இந்த ஒய் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மல்டிபிள் ஏ இந்த சைடு வந்து என்ன ஆயிரும், டிவைட் ஆயிருமா? டிவைட் ஆயிரும். is equal to 1 minus cos theta. எனக்கு cos theta தான் வேணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இப்போ ஃபர்ஸ்ட் cos theta கண்டுபிடிக்கணும், அதை யூஸ் பண்ணி theta கண்டுபிடிக்கணும், அதையே யூஸ் பண்ணி sin theta கண்டுபிடிக்கணும். மூணு தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது புரிஞ்சுன்னா இந்த சம் ஈஸி. நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டு cos theta கண்டுபிடிக்க போறேன். cos thetaவில இருந்து நம்ம தீட்டாவும் கண்டுபிடிக்கலாம், cos thetaவில இருந்து நம்ம sin thetaவும் கண்டுபிடிக்கலாம். அவ்வளவுதான். அதை கண்டுபிடிச்சு அது அப்படியே ஈக்குவேஷன் 1ல போட்டீங்கன்னா புக் ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் மைனஸ் காஸ் தீட்டா இந்த சைடு கொண்டு வாங்க, பிளஸ் காஸ் தீட்டாவா மாறிடுமா? இந்த ஒன்று இங்கே இருக்கட்டும். இந்த ஒய் பை ஏ பிளஸ்ல இருக்கா, மைனஸ்ல வந்துடும். இந்த சைடு வந்தா மைனஸ் ஒய் பை ஏ. ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுங்க, ஏ மைனஸ் ஒய் பை ஏ. ஸோ இதுல இருந்து நம்ம தீட்டா கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், இதுல இருந்து ஃபர்ஸ்ட் காஸ் தீட்டா கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், தீட்டா கண்டுபிடிக்க போறேன். தீட்டானா என்ன, இந்த காஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், காஸ் இன்வெர்ஸ்னு ஆயிரும். அவ்வளவுதான். ஏ மைனஸ் ஒய் பை ஏ. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இது முடிச்சாச்சு. காஸ் தீட்டா கண்டுபிடிச்சேன், அதுல இருந்து தீட்டா கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதை அப்படியே வச்சுக்கோ. நெக்ஸ்ட் இப்போ நம்ம sin θ கண்டுபிடிக்க போறேன். sin θ எப்படி கண்டுபிடிக்கிறது, உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். sin ஸ்கொயர் θ is equal to 1 minus cos ஸ்கொயர் θ. இதான் ஃபார்முலா, 1 minus cos ஸ்கொயர் θ. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம sin θ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 1 minus cos ஸ்கொயர் θனா அந்த இருக்க cos θ உடைய வேல்யூ, அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணா நியூமரேட்டர் தனியா ஸ்கொயர் பண்ணுங்க, a minus y ஹோல் ஸ்கொயர், டினாமினேட்டர் தனியா ஸ்கொயர் பண்ணுங்க, a ஸ்கொயர். இது வரைக்கும் ஓகேவா? எல்சிஎம் எடுங்க, 1 into a ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் இது வந்து a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. a ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2ab பதிலாக y. அவ்வளவுதான். பிளஸ் b ஸ்கொயர்னா இங்க என்ன பண்ண போறோம், y ஸ்கொயர். இப்போ நம்ம இந்த இடத்துல 1 into a ஸ்கொயர் போட்டோம்ல, அப்படி பண்ணிட்டோம்னா இந்த டிவிஷன் வந்து ஃபுல்லா கவர் ஆயிடும். அவ்வளவுதான், a ஸ்கொயர். ஓகேவா? அப்புறம் ஏ ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. உள்ள மைனஸால மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் ஏ ஸ்கொயர். இந்த மைனஸ் இந்த மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் பிளஸ் 2ay. இந்த மைனஸ் இந்த பிளஸ் என்ன ஆயிரும், மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இந்த பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சா? மிச்சம் நம்ம கிட்ட என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 2ay மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இது எதோட வேல்யூனா சைன் ஸ்கொயர் தீட்டாட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது. எனக்கு என்ன வேணும்னா சைன் தீட்டா தான் வேணும். அப்ப சைன் தீட்டா வேணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அவ்வளவுதானே. ஸ்கொயர் ரூட் மேல உள்ளது அப்படி ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வந்துடும். 2ay மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை இந்த ஏ ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் வந்து என்ன ஆயிடும், ஏவாயிடும். ஸோ இது முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோம். அவ்வளவுதான். கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் அப்ளை பண்ண போறோம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ x ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 1ல வெளியில a இருக்குல்ல, அதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. a தீட்டா
மைனஸ் ஏ சைன் தீட்டா. ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. தீட்டா என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், அது அப்படியே எழுதுங்க, அவ்வளோதான். காஸ் இன்வர்ஸ் ஆஃப், அது அப்படியே எழுதுங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் ஒய் பை ஏ. ஓகேவா? மைனஸ் ஏ சைன் தீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அதோட ஆன்சர் அப்படியே எழுதுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ay மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ. இந்த ஏவும் இந்த ஏவும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அவ்வளோதான் ஆன்சர், புக் ஆன்சர். ஓகேவா? நிறைய ஆன்சர் கொண்டு வரான்னு சொல்லியிருக்கேன், இது புக் ஆன்சர். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் ஒய் பை ஏ. நிறைய பேருக்கு இந்த ஏ அடிக்கலாமான்லாம் கேட்பீங்க, அப்படி இல்லை, இது இன்வெர்ஸ்குள்ளே இருக்குது, ஏன்னா அது அடிக்க முடியாது. ஓகே, மைனஸ் 2ay மைனஸ் ஒய் ஸ்கொயர். அவ்வளோதான். ஓகே.